தர்மாம்பாளின் இரண்டாவது பிள்ளை சந்திரசேகரன் தோற்றத்தில் தாயைப் போல நல்ல சிவப்பாக தான் இருந்தான். காதுகளில் முன்புறத்து தலைமயிர் லேசாக நரைத்திருந்தது என்பதையும், மேனி பூசினாற்போல் தடித்திருந்தது என்பதையும் தவிர அவனது தோற்றத்தில் இளமையும் கவர்ச்சியும் தான் நிறைந்து நின்றன. சந்திரசேகரன் அழகானவன் என்பதை தவிர அவனிடம் ஒரு பெரும் குறை இருப்பதை கிரிஜா உணர்ந்தாள். மைத்திலியின் கருவிழிகளின் ஆணைக்கு தண்டனிட்டு கொண்டு அடிமையிலும் அடிமையாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கணவன் என்ற ஸ்தானத்தில் இருப்பதற்கு தர்மாம்பாளின் 2 பிள்ளைகளும் லாயக்கற்றவர்கள் என்றுதான் கிரிஜா நினைத்தாள். பார்க்க லட்சணமாக இருந்தென்ன, ஆண்மை கொஞ்சமுமின்றி அடங்கி போகும் கணவனை எந்த பெண்தான் லட்சியம் செய்வாள்? மனைவியின் அடிமையா கணவன்? ஜெயராமன் பார்ப்பதற்கு அழகன் அல்ல என்ற குறைக்காக அவன் கணவன் ஸ்தானத்தை வகிக்க லாயக்கற்றவன் என்று கிரிஜா எண்ணவில்லை. மனைவியின் அடிமை தான் என்று சந்திரசேகரன் தன்னை நினைத்து கொண்டு நடந்து வந்தான் என்றால், ஜெயராமன் மனைவி தனது அடிமை என்றல்லவோ எண்ணிக்கொண்டு சியாமலாவை நடத்தி வந்தான். தர்மாம்பாளின் மூத்த 2 பிள்ளைகளும் மனிதர்கள் என்று மதிக்கப்படத்தக்கவர்கள் இல்லை என்று கிரிஜா அவர்களை பற்றி உள்ளூர அசட்டையாக எண்ணினாள். பசுபதி ஐயரின் 3வது புத்திரன் ஈஸ்வரனை பற்றி கிரிஜா ஒருவித முடிவுக்கும் வராது குழப்பம் அடைந்திருந்தாள். சந்திரசேகரனைப் போல் ஒரேடியாக அவன் மனைவிக்கு அடிபணிந்து வாழக்கூடியவன் அல்ல என்பதை மின்னலைப் போல் அடிக்கடி அவனிடம் தோன்றி மறைந்த கர்வ மனப்பான்மை எடுத்துக்காட்டியது. அண்ணா ஜெயராமனைப் போன்று ஈஸ்வரன் ஒரேடியாக இரக்கமற்ற கணவனாக இருக்க மாட்டான் என்பதை அவனுடைய அன்பு காட்டியது. இருந்த பொழுதிலும் ஈஸ்வரனை அவள் நன்கு புரிந்து கொண்டு விடவில்லை. அவனது குணம் முழுவதையும் அறிந்து கொள்ள அந்த சில நாட்கள் போதாது என்பதை மட்டும் அவள் அறிந்திருந்தாள். மைத்திலி அவளை நினைக்கும் மாத்திரத்தில் கிரிஜா உள்ளத்திலே வெறுப்பும் குடிகொண்டது. நெளிந்த கூந்தலும் வட்ட கரிய விழிகளும் முல்லை சிரிப்பும் கொண்ட மைத்திலி அழகானதொரு பெண்தான். ஆனால் அவளது அழகும் பேச்சும் செய்கையும் கிரிஜாவிற்கு பசும்புல் தரை மீது சந்தடியின்றி ஊர்ந்து செல்லும் சர்பத்தைத்தான் நினைவுபடுத்தின. பளபளவென்று மேனியை படைத்த நல்ல பாம்பின் தோலை அழகிய பாதரட்சையாக அணிந்து கொள்ள ஆசைப்படும் நாகரிக யுவதி அதை உயிருடன் தன் பாதத்தின் மீது ஊர்ந்து செல்ல அனுமதிப்பாளா? பல்லுக்கு அடியில் அடக்கி வைத்திருக்கும் அந்த கொடிய நஞ்சை எண்ணிய மாத்திரம் உடல் பயத்தில் குன்றி ஆவி சோர்ந்து போகாதா? பாம்பு தோல் பாதரட்சியை ஆசையுடன் அணிந்து நடக்கும் நாகரிக யுவதி போல் கவர்ச்சிமிக்க மைத்திலியின் எழில் உருவத்தை ஆர்வத்துடன் பார்த்து மகிழலாம். அருகில் சென்று பழக மைத்திலி கருநாகத்தை ஒத்தவள். கருவண்டை நிகர்த்த கண்களிலிருந்து மிதந்து வந்த அந்த கனிவு பார்வைக்கு பின்னால் விஷம் நிரம்பி இருந்ததை கிரிஜா அறிந்து கொண்டிருந்தாள். மிதிலா விலாசத்திலே ஒற்றுமையாக வாழ எந்த பெண்ணிற்கும் மைத்திலி ஏற்ற ஓரகத்தி அல்ல. சியாமலா அவளை பற்றி எண்ணும் பொழுது கிரிஜாவின் உள்ளத்தில் அனுதாபமும் அதே சமயம் வெறுப்பும் தான் ஏற்பட்டன. கொடுமையாக நடத்தப்படும் ஓர் ஆத்மாவை கண்டு யாரும் இறக்கப்படுவது சகஜம். இருந்தாலும் ஒரு பெண் தன் சுயமதிப்பை இழந்து அடிமையிலும் கேவலமாக நடத்தும்படி ஏன் அனுமதிக்க வேண்டும்? கேவலம் புழு கூட அல்லவா எதிர்த்து புரட்சி செய்யும். சியாமலாவிற்கு புழுவிற்கு இருக்கும் புரட்சி மனப்பான்மை கூட இல்லாது ஒரேடியாக அஸ்தமித்து போனதற்கு காரணம் அடிமையாக வாழ்வதிலே இன்பம் அடைகிறாளா? அடிமை மனப்பான்மை கொண்ட பெண்கள் இரக்கத்திற்கு உரியவர்கள் அல்லர், அருவருப்புக்கு பாத்திரமானவர்கள். தன் மதிப்பு கொண்ட பெண்மையின் லட்சியங்களை போற்றும் நவீன யுவதி ஒருத்திக்கு மிதிலா விலாசத்தில் ஒன்றுபட்டு வாழ சியாமலா தகுந்த ஓரகத்தி அல்ல என்பது திண்ணம். இப்படி எண்ணிய கிரிஜாவிற்கு சியாமலா மீது கொஞ்சம் கூட மதிப்பு ஏற்படவில்லை. தர்மாம்பாள் மிதிலா விலாசத்து எஜமானியான அவளை கிரிஜா உள்ளூர வெறுத்தாள். அவளுடைய அட்டகாசங்களும் ராட்சச குணமும் அதை கண்டு பயப்படுகிறவர்கள் மீதுதான் உபயோகிக்கப்பட்டதை கிரிஜா கண்கூடாக கண்டாள். தர்மாம்பாளின் குரலை கேட்டு நடுங்கும் சியாமலாவும் இவளது காலடி ஓசையை கேட்டு உடல் சிலிர்க்கும் தேவகியும் தான் அம்மாளின் கொடுமைக்கு அடிக்கடி இலக்காகி கொண்டிருந்தனர். மயிலைப் போல் ஒயிலாக உலாவி வந்த மைத்திலியிடம் பிரியமாக நடந்து கொள்வள் போல் காணப்பட்ட தர்மாம்பாள் உண்மையில் மைத்திலி மேல் அன்பு கொண்டவள் அல்ல. சிறிய நாட்டு பெண்ணின் அந்தஸ்திற்கும் செல்வத்தின் பலத்திற்கும் பயந்துதான் அவள் மீது அன்பு காட்டி வந்தாள். இந்த உண்மை மற்றவர்களுக்கு தெரியாதிருந்தாலும் கிரிஜாவிற்கு வெட்ட வெளிச்சமாக விளங்கியது. மூத்த பிள்ளை ஜெயராமனை கண்டாலோ தர்மாம்பாள் பெட்டிக்குள் இருக்கும் பாம்பாக அடங்கி போனாள். அவனிடம் எதிர்த்து பேசவோ விவாதம் செய்யவோ அவள் முற்படாது மௌனமாக இருந்தாள். தர்மாம்பாள் செல்வத்தையும் அந்தஸ்தையும் பூஜிப்பவள். ஏழை எளியவர்களை இரக்கமற்று இம்சிக்கும் குணம் படைத்தவள். தன்னையும் மீறிய
பலவான்களை கண்டாலே சரணாகதி அடைந்துவிடும் கோழை உள்ளம் படைத்தவள். யோசித்து பார்க்கும் இடத்தில் முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட நாகரிக யுவதி ஒருத்திக்கு மாமியாராக வாய்க்க கொஞ்சமும் அருகதையற்றவள். பசுபதி ஐயர் மிதிலாவிலாசத்தின் எஜமானரான அவர் சக்தியெல்லாம் தளர்ந்து நோயாக படுத்திருந்தார். அவருடைய குணத்தை பற்றி அறிந்து கொள்ள கிரிஜாவுக்கு வாய்ப்பு இல்லை. என்றாலும் அவரை காணும் பொழுதெல்லாம் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்த அவர் கண்களை மூடிவிட்டால் மிதிலாவிலாசம் எத்தனை மாறுதல் அடையும் என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டேதான் இருந்தது. இப்படி மிதிலாவிலாசத்தின் உள்ள ஒவ்வொருவரை பற்றியும் தன்னுள் சிந்தித்து பார்த்த கிரிஜாவிற்கு அந்த பிரம்மாண்டமான பங்களா ஆரம்பத்தில் அளித்த வியப்பையும் ஆனந்தத்தையும் சில நாட்கள் சென்ற பின் அளிக்காதிருந்ததில் ஆச்சரியமே இல்லை. அன்று ஒரு நாள் இரவு கிரிஜா போஜனத்திற்கு பின்பு மாடி ஹாலுக்குள் வந்தாள். ஒருவரிடமும் பேச இஷ்டமில்லாதவள் ஜன்னல் ஓரத்தில் இருந்த ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டு சிந்தனையில் ஈடுபட்டாள். என்னவோ பலமான யோசனையாக இருக்கிறதே, நான் வரலாமா என்று வினவிய அந்த குரல் அவளை திடுக்கிடச் செய்தது. இன்னும் அவர் ஆபீஸிலிருந்து வரவில்லை, உங்களுடனாவது பேசிக் கொண்டிருக்கலாமே என்று வந்தேன் என்று பூர்வ பீடிகையுடன் எதிரே வந்து அமர்ந்து கொண்டாள் மைதிலி. அவளது வருகையை எதிர்பாராதிருந்த கிரிஜாவிற்கு அவளுடன் அப்பொழுது பேச ஒன்றுமே பிடிக்கவில்லை. என்றாலும் மரியாதைக்காக வாருங்கள், அதற்கென்ன என்றாள். மைதிலி வாயை திறந்து பேசும் முன் வராந்தாவில் ஒலித்த பேச்சுக்குரல் அவர்கள் இருவரையும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க செய்தது. தேவகி, இங்கே வா என்று ஈஸ்வரன் தாழ்ந்த குரலில் அழைத்தான். அவனது குரல் என்றும் இல்லாததொரு கனிவுடன் ஒலித்தது. வராந்தாவின் மறுபுறத்தில் இருந்த அவனை கிரிஜாவால் உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்து பார்க்க முடியவில்லை. எனினும் அங்கே நடந்து கொண்டிருந்த காட்சியை மட்டும் கற்பனை செய்து கொள்ள முடிந்தது. இந்த பேனாவை உனக்கென்று நான் கடையில் இன்று வாங்கினேன். அந்த பேனாவை அம்மா எடுத்துக்கொண்டு விட்டாள் அல்லவா, அதற்காகத்தான் இதை வாங்கினேன். இந்தா வைத்துக்கொள் என்றான் அன்பு ததும்பும் குரலில். நீங்கள் வீணாக சிரமம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இப்பொழுது பேனாவே தேவையில்லை அம்மாஞ்சி என்றாள் அந்த பெண். இப்பொழுது தேவையாக இல்லாமல் இருக்கலாம், பிற்காலத்தில் அதிகம் உபயோகப்படாது என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? எடுத்துக்கொள், ரொம்பவும் பிகு பண்ணாதே என்று பரிகாசமாக சொன்ன அவன் மெதுவாக சிரித்தான். படபடவென்று துடித்த தனது உள்ளத்து உணர்ச்சியை வெளிக்காட்டாது கீழ் உதட்டை பல்லால் கடித்து கொண்டு கிரிஜா நிமிர்ந்து பார்த்தாள். கடைக்கண்ணால் தனது முகபாவத்தையே ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்த மைதிலி விஷமமாக புன்னகை செய்வதைக் காண அவளுக்கு கோபம்தான் ஏற்பட்டது. என் சிறிய மைத்துனருக்கு சில நாட்களாக என்னவோ அந்த பெண் மீது அலாதியானதொரு அபிமானம் ஏற்பட்டிருக்கிறது. நான் ஜாடையாக சில சந்தர்ப்பங்களில் கவனித்து கொண்டுதான் இருந்தேன் என்றாள் மைதிலி. வேண்டுமென்றே கிரிஜாவின் மனதிலே அந்த வார்த்தைகள் சுருக்கென தைத்தன. வீட்டிலே குழந்தை முதல் பழகியதனால் பாவம் அவள் மீது அவருக்கு அனுதாபம் இருப்பது நியாயம்தானே என்றாள் விட்டு கொடுக்காமல். அந்த பெண்ணை பற்றி அனுதாபம் யாருக்குத்தான் இல்லை? என் கணவர் கூடத்தான். ஐயோ, தாயில்லா பெண் என இறக்கப்படுகிறார். வெளிப்படையாக தனது அனுதாபத்தை ஈஸ்வரன் அப்படி காட்டுவது பொருத்தமாக இல்லை. என்னவோ என் மனதிற்கு விகல்பமாகத்தான் படுகிறது என்றாள் மைதிலி. மைதிலியின் விஷமமான பேச்சு கோபத்தை அதிகமாக உண்டாக்கவே கிரிஜா பேசாது மௌனமாக இருந்தாள். என்னமோ உங்களை பார்த்தால் என் மனம் காரணம் இல்லாமல் ஒருவித கவலை அடைகிறது. நான் சொன்னால் நன்றாக இருக்காது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை ஒன்று என்னை மிகவும் நிர்பந்திப்பதால் சொல்கிறேன். சிறிய மைத்துனர் அமெரிக்காவில் இருந்த பொழுது ஒரு அமெரிக்க பெண்ணுடன் சிநேகிதமாக இருந்தார். அவளை பற்றி அடிக்கடி கடிதத்தில் எழுதுவார். ஊருக்கு திரும்பி வரும்பொழுது எங்கே ஒரு வம்பையும் விலைக்கு வாங்கி கொண்டு வருகிறாரோ என்று எங்களுக்கு எல்லாம் கவலையாகத்தான் இருந்தது. அவரை சொல்லி ஒன்றும் குற்றமில்லை. காலாகாலத்தில் பையன்களுக்கு கல்யாணம் செய்யாது வைப்பதே தவறுதான் என்று முடித்தாள். உடம்பில் இருந்த இரத்தமெல்லாம் குப்பென்று முகத்தின் மீது பாய்ந்து ஓடுவதை போன்றதொரு வினோத உணர்ச்சி கிரிஜாவுக்கு ஏற்பட்டது. பிறர் மனதை எத்தனை தூரம் புண்ணாக்குகிறோம் என்று கொஞ்சமும் யோசிக்காதவள் போல் உல்லாசமாக எதிரே சோபாவில் மீது சாய்ந்து கொண்டிருந்த மைதிலியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைத்து, போதும் வாயை மூடிக்கொள் என்று சொல்ல வேண்டும் போல் ஆத்திரம் பொங்கி எழுந்தது கிரிஜாவுக்கு. என்ன விதமாக பதில் அளித்தால் அவள் மேலும் பேசாது வாயை மூடிக்கொள்வாள் என்று கிரிஜா யோசித்து முடிவுக்கு வரும் முன் மாடிப்படிகள் சரிந்து பொடியாகிவிடும் போல் பலத்த காலடி ஓசை கேட்டது. அதை தொடர்ந்தாற்போல், சியாம்லா, சியாம்லா
என்று கர்ஜித்த புருஷனுடைய குரல் ஏக காலத்தில் இருவரையும் திக்பிரமை அடைய செய்ததினால் பேசாது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மைதிலி வாயை திறந்து பேசும் முன் மிதிலா விலாசம் முழுவதும் அதிர்ச்சி அடையும்படி படீர் என்று ஜெயராமன் தனது அறையின் கதவை சாத்தும் சப்தம் கேட்டது. கூப்பிட்டது காது கேட்கவில்லையா என்று உரத்த குரலில் கோபத்துடன் அதட்டினான் அவன். தொடர்ந்தாற்போன்று தடால் தடால் என ஏதோ விழுகின்ற சப்தத்தை கேட்ட கிரிஜா சிறிது திகைப்புடன் ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். பயந்து போகாதீர்கள், அவர் மனைவியை அடிக்கும் சப்தமல்ல அது. காலில் இருக்கும் பூட்ஸ்களை கழற்றி தரை மீது அப்படி விட்டேறுகிறார் என்று மைதிலி மெல்லிய குரலில் கூறிவிட்டு சிரித்தாள். கிரிஜா பதில் அளிக்கும் முன் ஜெயராமன் அறையில் இருந்த குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ஜெயராமன் குரல் கோபத்துடன் ஒலித்து கொண்டிருந்தது. இது வேற எழுந்து கொண்டு விட்டதா? ஏன் இப்படி கத்துகிறது சனியன் என்று கணவன் கூறியதை கேட்டு சியாமலா அதற்கு கூறிய பதில் அவர்கள் காதுக்கு எட்டவே இல்லை. கிணற்றிலிருந்து பேசுகிறவள் போல் மிகவும் தாழ்ந்த குரலில் அவள் ஏதோ பதில் சொன்னாள். இதென்ன கேள்வி? இப்படி இவர் இறைந்து கத்தி கொண்டு வந்தால் தூங்குகிற குழந்தை எழுந்திருக்காமல் என்ன செய்யுமாம் என்று கேட்டாள் கிரிஜா மைதிலியை பார்த்து. நான் தூங்க வேண்டும், இந்த சனியனை வெளியே எடுத்துக்கொண்டு போ என்று உச்சஸ்தாயில் இறைந்து கத்தினான் ஜெயராமன். குழந்தை இன்னும் பலமாக அழும் சப்தம் கேட்டது. வெளியில் எடுத்துக்கொண்டு போய் தொலையேன், என் காது கேட்காத இடத்தில் கத்தட்டும். நீ போகிறாயா அல்லது நான் வெளியில போகட்டுமா என்று கோபாவேசமாக ஜெயராமன் கத்தியதை கேட்ட கிரிஜா பிரமிப்புடன் திரும்பி பார்த்தாள். அழுது கொண்டிருந்த மைந்தனை அணைத்து கொண்டு சமாதானப்படுத்தியபடி சியாமலா ஹாலை தாண்டி கீழே மெல்ல கடந்து சென்றிருப்பதை கண்டார்கள். மாடிப்படியில் மெல்ல இறங்கி கீழே சென்று மறையும் வரை குழந்தை மெல்ல அழுது கொண்டிருக்கும் குரல் அவர்கள் காதுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. பாவம், தூங்கி கொண்டிருந்த குழந்தை பயந்து கொண்டு எழுந்துவிட்டது, இதிலே சமாதானம் அடையாமல் அழுகிறது என்று பச்சாதாபத்துடன் கூறினாள் கிரிஜா. பெரிய மைத்துனர் வீட்டுக்கு வரும்பொழுது மிகவும் கோபாவேசமாக காணப்பட்டால் வெளியே ஏதோ அதிருப்திகரமான சம்பவம் நடந்திருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்வோம். கம்பெனி காரியங்களை தவிர அவருக்கு வெளியில் அநேக சொந்த அலுவல்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அவைகளில் ஏதேனும் ஒன்று நடக்காது மனதிற்கு துன்பத்தை கொடுத்திருக்கலாம். அதனால்தான் வீட்டுக்கு வரும்பொழுதே ஆத்திரமும் அசூசையுமாக வந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த காட்சி புதிதாக இருக்கலாம். பார்த்து பார்த்து எனக்கு சகிச்சப்பட்ட விஷயம் இது. இன்னும் எத்தனையோ இந்த வீட்டில் நான் பார்த்து விட்டேன், பார்க்கவும் போகிறேன் என முடித்த மைதிலி உய்யாரமாக புருவத்தை நிமிர்த்து கிரிஜாவை பார்த்தாள். சொந்த அலுவல்கள் என்கிறீர்களே, அப்படியென்றால் என்று விளங்காமல் கேட்டாள் கிரிஜா. சொந்த அலுவல்கள் என்றால் என்று இழுத்துவிட்டு விஷமமான புன்னகை செய்த மைதிலி தலையை கீழே சிறிது சாய்த்து கொண்டு மிகவும் மெல்லிய குரலில், எங்கள் கம்பெனியில் வேலையில் இருக்கும் ஒரு டைபிஸ்டுக்கும் பெரிய மைத்துனருக்கும் சிநேகிதம் உண்டு. அவர் தினமும் வீட்டிற்கு நேரம் கழித்து வருவதன் காரணம் அவள்தான் என்றாள். மிதிலா விலாசத்தின் மூத்த குமாரனை பற்றி இன்னும் சிறிது அறிந்து கொண்ட கிரிஜா தனக்கு ஏற்பட்ட வியப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கீழுதொட்டை பற்களால் கடித்து கொண்டு ஆசனத்தின் மீது சாய்ந்து கொண்டாள். கிரிஜாவின் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை அறிந்து கொண்ட மைதிலி, இதை கேட்டு இப்படி ஆச்சரியப்பட்டு போய்விடாதீர்கள். பெரிய மைத்துனர் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சொன்னால் அது ஒரு பெரிய கதையாகவே இருக்கும். சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அவர் ஒரு அர்ஜுனன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வீரத்திற்கும் அழகிற்கும் பராக்கிரமத்திற்கும் அல்ல. ஆற்று மணலை எண்ணினாலும் எண்ணலாம், அர்ஜுனன் மனைவிகளை எண்ண முடியாது என்று ஒரு பழமொழி சொல்வார்களே, அப்படித்தான் இவர் விஷயமும். அடிக்கடி வெளியூர் சென்று மாதக்கணக்காக தங்குகிற ரகசியமும் இதுதான் என்று கூறி முடித்த மைதிலி அப்புறம் மெல்ல எழுந்தாள். ஜெயராமனின் அந்தரங்க வாழ்க்கையின் ரகசியத்தை கேட்ட கிரிஜா அருவருப்பு தாங்க முடியாமல், என்ன அக்கிரமம், அந்த பெண் இத்தனையுமா சகித்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்டாள். அக்கிரமமாவது மண்ணாங்கட்டியாவது, நீங்கள் சியாமலாவிற்கு துளி கூட இறக்கப்பட வேண்டியதில்லை. புருஷன் தவறாக நடந்து கொள்வதற்கு அநேக சந்தர்ப்பங்களில் மனைவிதான் காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சியாமலா தனக்கு தகுந்த மனைவி அல்ல என்று பெரிய மைத்துனருக்கு உள்ளூர ஒரு பெரிய குறை. அவர் குறைபட்டு கொள்வதற்கு தகுந்தபடிதான் அவளும் நடந்து கொள்கிறாள். கணவன் வெளியிலிருந்து வரப்போகிறாரே, கொஞ்சம் அலங்காரமாக இருப்போம் என ஒரு நாளும் அவள் நினைத்ததே கிடையாது. அழுக்கு பிடித்த புடவையும் பரட்டை தலையும் சேர்ந்து எண்ணெய் வழிந்த முகமுமாக எதிர்கொண்டு அழைக்க மனைவி வீட்டில் இருந்தால் எந்த கணவனுக்கு தன் வீட்டுக்கு சீக்கிரமே வர தோன்றும்?
என்று மிடுக்காக கேட்ட மைதிலி கிரிஜாவை ஏறிட்டு பார்த்தாள். அப்பொழுதுதான் முதலாக மைதிலியின் தோற்றத்தை கிரிஜா ஊன்றி கவனித்தாள். கடல் அலைகள் போல் சரிந்து நின்ற கருநீர கூந்தல் கழுத்தின் மீது படியும் வண்ணம் நாசுக்காக கட்டப்பட்டிருந்தது. அந்த சிங்கார கொண்டையை தழுவினாற் போன்று தோட்டத்தில் மலர்ந்த மல்லிகை பூவின் சரம் ஒன்று அலங்கரித்துக் கொண்டிருந்தது. துவண்டு மேலே சரிந்து கொண்டிருந்த பச்சை நிற காஷ்மீர பட்டும் அதற்கு தகுந்த மஞ்சள் நிற ரவிக்கையும் மைதிலியின் பொன்னிற மேனியின் அழகை பன்மடங்காங்கிக் கொண்டிருந்தன. ஆபீஸிலிருந்து வரப்போகும் கணவனை வரவேற்க தயாராக மைதிலி செய்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் அலங்காரத்தை கண்ணுற்று தனக்குள்ளே அதிசயித்த கிரிஜா பதில் ஒன்றும் கூறாது மௌனமானாள். அவர் வந்தாலும் வந்து விடுவார், நேரம் ஆயிற்று என்று கூறிய மைதிலி தொடர்ந்தாற்போல், சின்ன மைத்துனர், அவரும் என்ன கூத்தடிக்கப் போகிறாரோ கடவுளுக்குத்தான் தெரியும். அவரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் பெண் கஷ்டப்படாது சௌகியமாக வாழ வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை என்று பெருமூச்செறிந்துவிட்டு பதிலுக்கு காத்திராமல் ஒயிலாக மயிலை போல் மெல்ல நடந்து அவ்விடம் விட்டு சென்றாள். கூடவே எழுந்த கிரிஜா மேலே செல்லாமல் ஆசனத்தில் தொப்பென்று உட்கார்ந்து விட்டாள். மைதிலி அமைதியாக கூறிய மொழிகள் அவள் மனதில் கோபத்தை உண்டாக்கி விட்டிருந்தன. மைதிலி ஏன் கிரிஜாவிடம் இப்படி பேசுகிறாள்? ஈஸ்வரனை பற்றி அடிக்கடி அவளிடம் துச்சமாக மைதிலி பேசுவதன் கருத்தென்ன? மைதிலி கிரிஜா மீது அனுதாபப்பட்டு கொண்டு மிதிலா விலாசத்தின் ரகசியங்களை எடுத்து கூறுகிறாளா? பொறாமையினால் இல்லாத விஷயங்களையெல்லாம் புனைந்து கொண்டு பொய் சொல்லி மனதை குழப்புகிறாளா? அவள் மனதை குழப்பி அப்படி நோக வைப்பதில் மைதிலிக்கு என்ன லாபம்? யோசிக்க யோசிக்க கிரிஜாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. மனக்கலவரத்தினின்று தெளிவு அடையாதவள் வெறுப்புடன் எழுந்து தனது அறையை நோக்கி சென்றாள். வராந்தா மீது சற்று தூரத்தில் ஈஸ்வரன் தன்னை பின்பற்றி வருவதை கிரிஜா கவனித்தாள். ஈஸ்வரன் தன்னுடன் ஏதோ பேச விரும்பி வருகிறான் என ஊகித்த கிரிஜா அவன் பக்கம் கூட திரும்பி பாராமல் மிகவும் வேகமாக நடந்து தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அவளுக்கு அப்பொழுதிருந்த மனநிலையில் ஈஸ்வரனின் முகத்தை பார்க்க கூட விரும்பவில்லை. மறுநாள் முழுவதும் கிரிஜா நடந்து கொண்ட விதம் கோமதி அம்மாளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. அன்று சாயங்காலம் தர்மாம்பாள் விருந்தாளிகளுடன் பக்கத்து டவுனில் நடக்கும் பாட்டு கச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாள். அவர்களை கூட்டிச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஈஸ்வரனுக்கு ஏற்பட்டிருந்தது. அன்று சாயங்காலம் வெளியில் செல்ல எல்லோரும் அவசரமாக தங்களை தயாரித்துக் கொண்டு ஈஸ்வரனின் வருகைக்காக காத்திருந்தனர். கிரிஜா மட்டும் தனக்கு தலைவலி என்று சொல்லி வெளியே வர மறுத்துவிட்டாள். தர்மாம்பாள் வற்புறுத்தி அழைத்தும் தனது பெண் பிடிவாதமாக மறுத்து அறைக்குள் சென்று படுத்து கொண்டதைக் கண்டு கோமதிக்கு கோபம் தாங்க முடியவில்லை. தலைவலி என்றால் எப்படி நாட்டியம் பார்க்க முடியும்? வலுக்கட்டாயம் செய்யாதீர்கள், பாவம், கொஞ்சம் ஓய்வாக படுத்து தூங்கட்டும் அவள் என்று முறுவலித்தாள் மைதிலி. எல்லோர் முன்னிலையிலும் தன் மனதில் ஏற்பட்ட கோபத்தை காட்ட முடியாத கோமதி அம்மாள், அப்படியே செய்யட்டும், கிரிஜாவை இன்னொரு நாள் அழைத்து கொண்டு போனால் போச்சு, நாம் எல்லாம் இன்றைக்கு போவோம் என்று பகட்டாக பதிலளித்தாள். பல்லை கடித்துக்கொண்டு வீட்டுக்கு ஆவலுடன் திரும்பி வந்த ஈஸ்வரன் விஷயத்தை அறிந்ததும் மிகவும் ஏமாற்றம் அடைந்தான். கிரிஜாவிற்கு தலைவலியாம், நாம் எல்லாம் நாளைக்கு போனால் என்ன என்று அவன் வெளியே செல்வதை ஒத்தி போட முயன்றான். அவளுக்கு தலைவலி என்றால் என்ன, நாமெல்லாம் போயிட்டு வருவோம் என்று கோமதி அம்மாள் தடுத்து கூறவே கிரிஜாவை விட்டுவிட்டு தர்மாம்பாள் வெளியே புறப்பட்டு சென்றாள். இரவு அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருவதற்குள் கிரிஜா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். தனது மகளின் பிடிவாத குணத்திற்காக அவளை கண்டிப்பதற்கு கோமதி அம்மாளுக்கு சந்தர்ப்பம் அன்று வாய்க்கவில்லை. மறுநாள் காலை தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு கையில் 2 ரோஜா புஷ்பங்களை பறித்து கொண்டு மாடியிலிருந்து தங்களுடைய அறைக்குள் நுழைந்த கிரிஜா தாயார் பெட்டியில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருப்பதை கண்டாள். அம்மா, என்ன தேடுகிறாய்? என்ன வேணும் என்று கேட்டாள் கிரிஜா. என்னவோ தேடுகிறேன் போ என்று எரிந்து விழுந்தாள் கோமதி. என்னம்மா, காலங்கார்த்தாலே உனக்கு இத்தனை கோபம் என்று கையில் இருந்த புஷ்பங்களை முகர்ந்து பார்த்து கொண்டே கேட்டாள் கிரிஜா. கோபம் இல்லாமல் சந்தோஷப்பட சொல்கிறாயாக்கும், உன்னால் எனக்கு என்று கோமதி முடிக்கும் முன் வாயிற்படை அருகே தயக்கமாக வந்து நின்ற ஈஸ்வரனை கண்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். மன்னிக்க வேண்டும், ஒரு வார்த்தை கிரிஜாவிடம் பேச வேண்டும் என்றான் ஈஸ்வரன். இதோ வந்து விட்டேன் என்று கூறிய கிரிஜா கையில் இருந்த புஷ்பங்கள் 2ஐயும் மேஜை மீது வைத்துவிட்டு வெளியில் வந்தாள். கிரிஜா, உன் தலைவலி இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று அன்புடன் வினவினான் ஈஸ்வரன்.
தேவலை, என்னவோ விஷயம் கேட்க வேண்டும் என்று கூறினீர்களே, அது என்ன என்று தன்னை பற்றிய சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் கிரிஜா. விஷயம் ஒன்றும் பெரிதல்ல, சாதாரணந்தான். நாளைக்கு கம்பெனியின் ஸ்தாபன தினம். அதற்காக எங்கள் நண்பர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு விருந்து கொடுப்பதாக உத்தேசித்திருக்கிறோம். அந்த விருந்தின் பொழுது நீ பாட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை பற்றி கேட்கத்தான் வந்தேன் என்றான் ஈஸ்வரன். அன்பு ததும்பி நின்ற அவனது கண்கள் கிரிஜாவின் முகத்தை ஆவலோடு பார்த்தன. என்னை மன்னிக்க வேண்டும், அந்த விருந்தில் என்னால் பாட முடியாது என கிரிஜா சட்டென்று பதிலளித்தாள். உனக்கு உடம்பு அசோக்கியமாக இருந்தால் பாடச் சொல்லி நிர்பந்திக்க மாட்டேன். சௌகரியப்பட்டால் பாட முடியுமா என்றுதான் கேட்க வந்தேன். உன்னுடைய இனிய கானத்தை என் நண்பர்களும் மற்றவர்களும் கேட்டு ஆனந்தித்திருப்பதைக் கண்டு நான் பெருமைப்படுவேன், அவ்வளவுதான் என்றான் ஈஸ்வரன் ஏமாற்றமடைந்த குரலில். என் உடம்பிற்கு ஒன்றும் குறைவில்லை. பொது இடங்களிலும் விருந்துகளுக்கும் கல்யாணத்திற்கும் பாடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை, அவ்வளவுதான். தயவுசெய்து என்னை வற்புறுத்தி கேட்காதீர்கள் என்று படபடப்பாக பேசிய கிரிஜா சட்டென்று உள்ளே திரும்பிச் சென்றாள். முகம் சிவக்க அடுக்கடுக்காய் பெருமூச்செறிந்து கொண்டு படுக்கை மீது வந்து தொப்பென்று உட்கார்ந்த மகளை பார்த்து, கோமதி, என்ன கேட்டான் ஈஸ்வரன் என்று ஆவலுடன் வினவினாள். இவர்களுக்கெல்லாம் என்னம்மா வேலை? இவர்களுக்கு நான் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்க இங்கே வரவில்லை. ஏதோ நாளை இரவு ஒரு விருந்தாம், அந்த விருந்தில் நான் பாட வேண்டுமாம் என்றாள் கோபத்துடன், முகத்தை சுழித்த வண்ணம். பாடுவதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டாயா என்று ஆவலுடன் வினவிய தாயிடம், முடியாது என்று மறுத்துவிட்டேன். பாட்டு கச்சேரி வைக்க வேண்டுமென்றால் வேறெந்த பாடகியாவது பாட அழைக்கட்டும். நான் இவர்களுக்கெல்லாம் பாட முடியாது என்றால் கோபம் தனியாத கிரிஜா. கோமதி அம்மாள் ஆத்திரத்துடன் பெட்டியை படக்கென்று மூடிவிட்டு மகளின் பக்கம் திரும்பினாள். இதோ பார் கிரிஜா, நீ நடந்து கொள்கிறது கொஞ்சமும் நன்றாயில்லை. நேத்திக்குத்தான் போனால் போகிறது என்று விட்டேன். தர்மாம்பாள் வந்து கெஞ்சி கூட ராங்கியாக வெளியில் வர மறுத்து விட்டாய். இன்றைக்கு ஈஸ்வரனிடம் பாட முடியாது என்று மறுத்து பேசிவிட்டு வந்திருக்கிறாயே. நீ அவர்களிடம் நடந்துகிற லட்சணம் நன்றாக இருக்கிறது என்றால் கடுமையாக. நான் இவர்கள் இருவருக்கும் எதற்காக சலாம் போட வேண்டும்? எனக்கு இந்த ஊர் புளித்து போய்விட்டது. போதும், நாம் எப்பொழுது ஊருக்கு போகப் போகிறோம் என்று அலுப்பாக இருக்கிறது என்றாள் கிரிஜா விட்டு கொடுக்காமல். உங்க அப்பாவும் உங்க அண்ணாவும் ஊருக்கு வரவில்லை என்றுதான் எதிர்பார்த்து அழைக்க காத்திருக்கிறார் ஓடுவதற்கு. கிரிஜா, ஒன்று சொல்லிவிட்டேன். நீ இப்படி தத்து பித்தென்று நடந்து கொண்டாயானால் பிறகு எனக்கு கெட்ட கோபம்தான் வரும். உலகம் தெரியாத பெண்ணாக இருக்கிறாய் என்று பல்லை கடித்தாள் கோமதி. என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளம்மா, அந்த விருந்தில் நான் பாடப்போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம் என்று பிடிவாதமாக கூறிய கிரிஜா படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். நீ கட்டாயம் நாளைக்கு பாட வேண்டும். ஈஸ்வரன் உன்மேல் இப்படி வீணாக மனஸ்தாபப்படும்படி நீ நடந்து கொள்வது நல்லதல்ல என்று கோமதி விழித்து பார்த்தாள். முடியாது என்றால் நீ என்னத்திற்காக நடுவில் பரிந்து பேச வேண்டுமோ தெரியவில்லை. இவர்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக நான் வந்தேனே ஒழிய இவர்கள் வீட்டு பாடகியாக நான் வரவில்லை என்று புருவத்தை சினத்துடன் நெளித்தாள் கிரிஜா. போதும், வாயை மூடிக்கொள். தர்மாம்பாளின் காதில் இதில் பட்டால் நன்றாகத்தான் இருக்கும். உன் ஜாதகமும் ஈஸ்வரனின் ஜாதகமும் புரிந்திருக்கின்றது என்று நேற்று ராத்திரி சொல்லி என்னிடம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாள். அவள் பசுபதியாயிருக்கு. உடம்பு கொஞ்சம் சௌகரியமானதும் முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம். நீ பம்பாய் புறப்பட்டு போக வேண்டாம், இங்கேயே இருந்து விடு, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாள். இனியாவது புத்தியுடன் நடந்து கொள். ஈஸ்வரன் மனஸ்தாபத்தை வீணாக தேடிக்கொள்ளக்கூடாது என்கிறதின் அர்த்தம் இப்போதாவது புரிகிறதா என பாதி பெருமையுமாக பாதி கோபமுமாக கோமதி அம்மாள் மகளை உற்று பார்த்தாள். என்ன சொன்ன அம்மா என்று திடுக்கிட்டு வினவிய கிரிஜா எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். காரணமற்றதொரு கலக்கத்தில் அவளது ஹிருதயம் படபடவென்று அடித்து கொண்டது. நமக்கு இத்தனை அதிர்ஷ்டமா என்றுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் உள்ளூர சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இப்படி நடந்து கொள்வதுதான் வருத்தமாக இருக்கிறது என்றாள் கோமதி அம்மாள். ஜாதகம் பொருந்தினால் சரியாகிவிட்டதா? மனமும் பொருந்த வேண்டாமா? நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாள் கிரிஜா ஆத்திரத்துடன். என்ன சொன்ன என்று திகைப்புடன் கேட்ட கோமதி முகவாயின் மீது கையை வைத்து கொண்டு நின்றாள். ஈஸ்வரனை மணந்து கொள்ள முடியாது என்றேன், அவ்வளவுதான் என்று கூறிய கிரிஜா
அவ்விடத்தை விட்டு எழுந்து வேகமாக வெளியே சென்றாள். ஏமாற்றம், ஆத்திரம், திகைப்பு முதலிய உணர்ச்சிகளினால் ஏக காலத்தில் தாக்கப்பட்ட கோமதி செயலற்று கற்சிலை போல் உட்கார்ந்து விட்டாள். தங்கள் அறையை விட்டு வெளிப்பட்ட கிரிஜாவிற்கு வராந்தா மீது ஒரு நிமிஷம் கூட நிற்க பிடிக்கவில்லை. விவரிக்க சாத்தியப்படாத சஞ்சலத்திற்குள் ஆழ்ந்த அவள் மிதிலா விலாசத்தை விட்டு கண்காணாத பிரதேசம் ஒன்றிற்கு ஓடிவிட மாட்டோமா என்ற மனநிலையில் துடித்து கொண்டு வேகமாக கீழே இறங்கி சென்றாள். பங்களாவின் ஒவ்வொரு பாகத்தையும் சுற்றி பார்த்து பழக்கமடைந்திருந்த அவள் மனித சந்தடியற்ற தனிமையான ஒரு இடத்தை நாடி வேகமாக தோட்டத்தின் மறுகோடியை நோக்கி ஓடினாள். மிதிலா விலாசத்து தோட்டத்தின் ஒரு புறத்தில் இருந்த கிணறு பல வருஷங்களாக உபயோகத்தில் இல்லாததனால் மிகவும் சீர்கேடான நிலையில் இருந்தது. கிணற்று கைப்பிடிச்சுவர் மீது பூசியிருந்த சிமெண்ட் அங்கங்கே பெயர்ந்து கரடு முரடாக காட்சியளித்தது. அருகில் இருந்த பெரிய மரத்திலிருந்து அவ்வப்பொழுது உதிர்ந்த இலைகள் பெருக்குவாரற்று கிணற்றை சுற்றிலும் குவிந்து கிடந்தன. கிணற்று மேடைக்கு அருகில் இருந்த தோய்க்கும் கல்லின் மீது குவிந்து கிடந்த இலை சருகுகளை அப்புறப்படுத்திவிட்டு கிரிஜா அதன் மீது உட்கார்ந்தாள். ஆத்திரம், கோபம், துக்கம் என்ற பல உணர்ச்சிகளால் குமுறி கொண்டிருந்த அவள் உள்ளம் சிந்தனை செய்ய சக்தியற்று மிகவும் கலக்கமடைந்திருந்தது. எவ்வளவு நேரம் அந்த நிலையிலேயே அவள் இருந்தாலோ அவளுக்கே தெரியாது. சரக் சரக் என்று இலைச்சருகுகள் பாதரட்சைகளின் அடியில் நொறுங்கும் சப்தம் கேட்டதை அறிந்து திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். ஈஸ்வரன் அவளை தேடிக்கொண்டு அங்கு வந்து கொண்டிருந்தான். கிணற்று கைப்பிடிச்சுவரின் அருகில் வந்து நின்ற ஈஸ்வரன் சிறிது நேரம் மௌனமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு, கிரிஜா, ஒன்று உன்னை கேட்கிறேன். கட்டாயம் நீ உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். உன் மனதை வாட்டும் வருத்தம்தான் என்ன? எனக்கு தயவு செய்து சொல். அதை என்னால் நிவர்த்திக்க கூடுமானால் வேண்டிய முயற்சி செய்வேன் என்றான் ஆவலுடன். தனிமையை நாடி ஓடி வந்திருக்கும் தன்னை விடாது பின்பற்றி வந்து நிற்கும் ஈஸ்வரன் மீது அவளால் கோபித்துக் கொள்ள முடியவில்லை. பரிவு நிறைந்த அவனது பார்வை உள்ளத்து வேதனையை அதிகரிக்கச் செய்தது. எனக்கு மனக்கவலை ஒன்றுமில்லை. நீங்கள் என்னை பற்றி வீணாக சிரமப்பட வேண்டாம் என்றாள் தலையை குனிந்தபடி. ஆனால் ஈஸ்வரன் அந்த பதிலை கேட்டு சமாதானம் அடையவில்லை. முல்லை அரும்புகளை நிகர்த்த பற்கள் மெல்ல தெரிய கண்ணங்குழிய சிரிக்கும் கிரிஜாவின் முகம் சில நாட்களாக தனது சோபையை இழந்து வெளிரடைந்து காணப்படுவதன் மர்மம் அவனால் சகிக்க முடியாததாக இருந்தது. உன் மனதை சொல்ல இஷ்டமில்லாத விஷயங்களை நான் நிர்பந்தித்து கேட்க மாட்டேன். சில நாட்களாக நீ ஒரு மாதிரியாக மாறிப்போயிருக்கிறாய். எவ்வளவுதான் நீ மறுத்தாலும் அது உண்மை என்பது உனக்கே தெரியும். எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுதான். நானோ அல்லது என் தாயாரோ மற்ற எவரோ உன் மனதை கஷ்டப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருந்தால் என்று அவன் முடிப்பதற்குள் குறுக்கிட்ட கிரிஜா, நீங்களும் உங்கள் தாயாரும் இந்த பங்களாவில் இருக்கும் மற்ற யாவரும் விருந்தாளிகளான எங்களிடம் காட்டும் அன்பிற்கும் மரியாதைக்கும் நாங்கள் என்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என் மனதிலே கொஞ்சம் கவலை ஏற்பட்டிருக்கிறது என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அது எங்கள் குடும்பத்தை பற்றிய விஷயமாக என்னால் வெளியில் சொல்ல இஷ்டமில்லை. தயவுசெய்து என்னை வற்புறுத்தி கேட்காதீர்கள் என்று கூறினாள். அதை முடிக்கும் முன் கிரிஜாவின் குரல் கம்மியது. லேசாக கண்களில் நீர் துளித்தது. மௌனமாக அவளது முகத்தையே ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்த ஈஸ்வரன் மனம் பச்சாதாபத்தினால் பாகாய் கரைந்தது. கிரிஜாவின் உள்ளத்தை என்ன கஷ்டம் துன்புறுத்துகிறதோ என்று தன்னுள் எண்ணி மனமிறங்கிய அவன், அம்மாவும் மைத்திலி மண்ணியும் இன்று டவுனுக்கு யாரோ சிநேகிதர் வீட்டுக்கு போகப் போகிறார்கள். அவர்களை அங்கே விட்டுவிட்டு நான் நாளை விருந்தில் கச்சேரி செய்ய ஒரு பாடகியினை ஏற்பாடு செய்ய வேண்டும். உனக்கு டவுனில் ஏதாவது காரியம் இருந்தால் அவர்களுடன் வரலாம். அதை சொல்லத்தான் உன்னை தேடி பங்களா முழுவதும் அலைந்தேன் என்றான். எனக்கு டவுனில் தற்பொழுது ஒரு காரியமும் இல்லை. நான் வரவில்லை. நீங்கள் சென்று வாருங்கள் என்று பதிலளித்தாள் கிரிஜா. உன் மனம் சரியான நிலையில் இல்லை. உணர்ந்திருந்தும் நான் உன்னை நாளை இரவு விருந்தில் பாடச் சொன்னேனே, எத்தனை முட்டாள்தனம்! என்னை மன்னித்துவிடு கிரிஜா என்று மன எழுச்சியுடன் கூறிய ஈஸ்வரன் தயங்கியபடியே நின்றான். இதில் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று புன்முறுவலளித்தாள் கிரிஜா. சரி, நாம் பங்களாவிற்கு போவோம். இந்த இடம் தனிமையாக உட்கார்ந்து சிந்திப்பதற்கு உகந்த இடமல்ல என்று ஈஸ்வரன் கூறிக்கொண்டே கிணற்றை எட்டி பார்த்தான். அங்கே ஊறிக்கொண்டிருந்த இலைச்சருகுகள் நிரம்பிய கிணற்று நீர் மிகவும் ஆழத்தில் இருந்ததனால் மிக கருமையாக அவன் கண்களுக்கு புலப்பட்டது. கிரிஜா, இந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. தயவு செய்து பங்களாவிற்கு திரும்பி வா என்று அழைத்தான் அவன். சற்றென்று ஏற்பட்ட திகிலில் கிரிஜா வாய்விட்டு கலகலவென்று சிரித்தாள். என்னை துன்புறுத்தும் கஷ்டம் தற்கொலை செய்து கொள்ளும் அளவில் அத்தனை பெரிதல்ல.
பயப்பட வேண்டாம் என்று பரிகாசமாக கூறிய அவள் தொடர்ந்தாற்போன்று, நான் அத்தகைய ஒரு பேதை பெண் அல்ல. என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கே சக்தி உண்டு என்றாள் மிடுக்காக. அப்படியா என்று கேட்ட ஈஸ்வரனின் பார்வை கிரிஜாவின் முகத்தை நாணத்தால் லேசாக சிவக்கச் செய்தது. அதற்கு மேல் அவனுடன் ஒன்றும் விவாதிக்காது எழுந்து பங்களாவை நோக்கி சென்றாள். வெளியே புறப்பட தயாராக இருந்த தர்மாம்பாள் தோட்டத்திலிருந்து திரும்பி வரும் அவர்கள் இருவரையும் கண்டு ஆனந்தத்துடன், கிரிஜா, நாங்கள் டவுனுக்கு போகிறோம், வருகிறாயா என்று அழைத்தாள். கிரிஜா பதிலளிக்கும் முன் ஈஸ்வரன், அம்மா, கிரிஜாவுக்கு இன்றைக்கு வீட்டில் அதிக வேலைகள் இருக்கின்றனவாம், அவள் வரவில்லையாம், நாம் மட்டும் போவோம், எனக்கு ஆபீஸுக்கு புறப்பட நாழியாகிவிட்டது என்றான். தர்மாம்பாலும் மைத்திலியும் வெளியே செல்லும் வரை பங்களா வாசலில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விட்டு மெல்ல தங்கள் அறையை நோக்கி வந்த கிரிஜா கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை திகைக்க வைத்தது. கோமதியம்மாள் படுக்கையில் தலையிலிருந்து கால் வரை போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். என்னம்மா உடம்புக்கு என்று கவலையுடன் வினவிய கிரிஜா படுக்கையை விட்டு எழுந்து உட்கார்ந்து தாயின் முகத்தை பார்த்ததும், என்னம்மா என்னம்மா அழுது கொண்டிருந்தாயா என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அழுது சிவந்த கண்ணும் முகமுமாக இருக்கும் தன் தாயின் அந்த அலங்கோல நிலையை யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்று அஞ்சி அவள் சட்டென்று ஓடி கதவை தாளிட்டு விட்டு தாயின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். என்னத்திற்கம்மா இப்படி அழுது மனதை அலட்டிக் கொள்கிறாய்? நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் என்பது எனக்கு விளங்குகிறது. யோசித்துப்பார், உனக்கே நான் சொல்வது எவ்வளவு உண்மை என்பது புரியும் என்றாள் வாஞ்சை மிக்கவளாக. யோசித்து நன்றாக பார்த்துத்தான் வருத்தப்படுகிறேன். உன் அபிப்பிராயத்தை தர்மாம்பாளிடம் எப்படி சொல்கிறது என்று நினைக்கும் பொழுதே எனக்கு திகிலாக இருக்கிறது. உன்னை சொல்லி குற்றமில்லை, என் தலைவிதி அப்படி செய்கிறது என்றாள் திணறியபடி கோமதி அம்மாள். மீண்டும் மடை திறந்தாற் போல கண்ணீர் துளிகள் அவளது கன்னங்களின் மீது வருஷிக்க ஆரம்பித்தன. அம்மா, நீ வீணாக உன் மனதை புண்படுத்திக் கொள்கிறாய். தர்மாம்பாளுக்குத்தான் தெரியட்டுமே, பணத்திற்கும் அந்தஸ்திற்கும் நாம் மயங்கி சரணாகதி அடையவில்லை என்று மிகவும் மிடுக்காக கூறினாள் மகள். பணம் பணம் என்று அதை துச்சமாக பேசினால் மட்டும் சரியாகிவிடுமா கிரிஜா? அது இல்லாமல் நாம் பட்ட கஷ்டங்களை யோசித்துப்பார். இந்த 32 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் நான் கண்ட சுகம் என்ன? ஐயோ, இன்றைய செலவுக்கு பணத்திற்கு எங்கே போவோம், என்ன செய்வது என்றெல்லாம் கதிகலங்கி இல்லாமையிலேயே காலத்தை தள்ளிவிட்டேன். இந்த இல்லாமை கொடுமையை என் ஜென்மத்தோடு ஒழியட்டும், என் குழந்தைக்கு வேண்டாம் என்றுதான் நான் நினைத்தேன் என்று கூறிவிட்டு பேச முடியாது விம்மி அழுதாள் கோமதி அம்மாள். தாயின் எல்லையற்ற சோகத்தை கண்டு துயருற்ற கிரிஜா, அம்மா, கடந்து போனதையெல்லாம் நினைத்து கொண்டு வருத்தப்படாதே என்றாள் சமாதானப்படுத்தும் தோரணையில். இன்று காலையில் என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாயே, என்னுடைய கெம்பு அட்டிகை ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கா என்று விக்கிக் கொண்டு கேட்டாள் தாயார். ஆமாம், அதற்கென்ன வந்துவிட்டது? காணாமல் போய்விட்டதா என்ன என்று வியப்புடன் வினவினாள் கிரிஜா. காணாமல் போகவில்லை, இங்கே ஊருக்கு வரும்பொழுது அந்த கெம்பு அட்டிகையின் கற்களை பெயர்த்து கொண்டு தங்கத்தை விற்றுவிட்டு வந்திருந்தேன் என்றாள் துக்கத்துடன் கோமதி. என்னம்மா, அட்டிகை வீணாக சின்னாபின்னப்படுத்தின என்று அன்புடன் கடிந்து கொண்டாள் பெண். இங்கே ஊருக்கு வருவதற்கு பணத்திற்கு எங்கே போவது? உங்கப்பா சமாச்சாரம் உனக்கு தெரியாதா என்ன? வரன் தேடி பார்க்க யோசனை இல்லாட்டாலும் 4 இடங்களுக்கு போய் பார்க்க என்னிடம் கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுக்க அவருக்கு மனமில்லை. அந்த அட்டிகையை விற்கணும் என்று அவர் 4-5 தடவை முயற்சித்து கொண்டிருந்தார். விற்றால் பணத்தை கரியாக்கி விடுவாரேன்னு நான் அவரோடு சண்டை போட்டு இத்தனை நாளும் காப்பாற்றி வைத்திருந்தேன். இங்கே நாம் வரும்பொழுது கைச்செலவிற்கு பணம் வேண்டியிருந்தது. மேலும் உனக்கு உடுத்தி கொள்ள நல்ல புடவைகள் ஒன்றும் சரியாக இல்லை. அந்த பணத்தை கொண்டுதான் துணிமணி கொஞ்சம் வாங்கினேன் என்றாள் கண்ணீரை துடைத்து கொண்டு. அம்மா, என்னிடம் சொல்லாமல் நீ விற்றது பிசகு. இத்தனை காலம் பத்திரமாக வைத்திருந்த அந்த அழகிய நகையை பாழாக்கி விட்டாயே என்று கடிந்து கொண்டாள் கிரிஜா பச்சாதாபம் மேலோங்கியவளாய். என்னுடைய பாட்டியின் அட்டிகை நல்ல விலை மதிப்புடையது. இது ஒன்றுதான் உங்க அப்பா கைக்கு கிடைக்காம பத்திரமா காப்பாற்றி வைத்திருந்தேன் என்று கூறிய கோமதி துக்கம் தாளாது பெருமூச்செறிந்தாள். அருகில் இருந்த ஒரு சோபாவின் மீது போய் உட்கார்ந்து கொண்ட கிரிஜா அதற்கு ஒன்றுமே பதிலளிக்கவில்லை. தாயின் கண்ணீரும் துக்கமும் அவளது உள்ளத்தை பிடித்து பலமாக உலுக்கின. உண்மை, கிரிஜாவிற்கு அவளது குடும்பத்தின் நிலைமை தெரியாத ஒரு புதிய சங்கதி அல்ல. இல்லாமையும் வறுமையும் மலிந்து நின்ற அவர்களது குடும்பத்து நிலையை அவள் உள்ளூர வெறுத்தாள்.
கோமதியம்மாள் கூறிய யாவும் உண்மையே. அவள் தாயார் தாம்பத்திய வாழ்க்கையில் உண்மையில் கண்ட சுகம் என்ன? அன்பற்ற கணவன். கிரிஜாவின் தந்தை அன்பற்ற கணவனாக மட்டும் இல்லை, பாசமற்ற தந்தையாகவும் இருந்தார். தனது குடும்பத்தின் உண்மையான நிலையை எண்ணி பார்த்த கிரிஜாவின் கண்கள் கலங்கின. துக்கத்தினால் உள்ளம் குமுறியது. பச்சிளங்குழந்தை பிராயத்தில் விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத அந்த சிறு வயதில் கிரிஜா ஒன்று மட்டும் அறிந்து கொண்டிருந்தாள். தந்தை குடும்பத்தில் சிறிதும் பாசமற்றவர். தாயார் அவரிடம் துன்பப்படுகிறாள் என்பதை மட்டும் அவளது குழந்தை உள்ளம் புரிந்து கொண்டிருந்தது. அதனால் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே கிரிஜாவுக்கு தாயின் மீது அலாதியானதொரு பிரியம் உண்டு. தன் பொருட்டு அன்பில்லாத கணவன், பொறுப்பற்ற பிள்ளை, இல்லாமை, இத்தனையும் சகித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகிறாள் அவள் என்பதை நன்றாக கிரிஜா அறிவாள். ஆகையினால் அன்று அந்த தாயின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவள் மனதை மிகவும் கலக்கிவிட்டதில் ஆச்சரியமே இல்லை. பலவாறு சிந்தித்து பச்சாதாபமடைந்து கண்ணீர் வடித்த கிரிஜா சட்டென்று சோபாவிலிருந்து எழுந்து படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். அம்மா, நீ வீணாக துன்பப்படாதே. நான் அசட்டுத்தனமாக ஏதேதோ சொல்லிவிட்டேன். நான் ஈஸ்வரனை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று திடமான குரலில் கூறினாள். மகளின் மனமாற்றம் கோமதி அம்மாளுக்கு சிறிது ஆச்சரியத்தை கொடுத்தாலும் மிக்க சந்தோஷத்தை கொடுத்ததனால் அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு வெற்றியுடன் எழுந்து உட்கார்ந்தாள். தாயாருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் முயற்சிகளை தானே இனி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்த கிரிஜா ஈஸ்வரனின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு அன்று சாயங்காலம் மாடிகாலில் உட்கார்ந்திருந்தாள். அஸ்தமிக்கும் சமயம் வீடு திரும்பிய ஈஸ்வரன் நேரே தனது அறைக்குள் சென்றான். ஆபீஸ் சென்று வந்த ஆடைகளை மாற்றிக்கொண்டு அவன் கிரிஜா எதிர்பார்த்தது போல் மாடி ஹாலுக்குள் வராமல் தோட்டத்திற்குள் முல்லை கொடிகள் அடர்த்தியாக படர்ந்திருந்த ஒரு மூலையை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். செடிகளுக்கு அப்பால் சென்று அவன் உருவம் மறையும் வரை பார்த்து கொண்டு நின்ற கிரிஜாவிற்கு மேலே என்ன செய்வது என்ற யோசனை தோன்றவில்லை. குழம்பிய மனதுடன் ஜன்னல் மீது சாய்ந்து யோசித்துக் கொண்டிருந்தாள். வெகு நேரத்திற்கு பின் தன் உணர்வு பெற்ற அவள் திரும்பி பார்த்த பொழுது வானத்திலே எழும்பிக் கொண்டிருந்த வளர்பிறை சந்திரனின் தன்னொளி மென்மையாக ஜன்னல் வழியே வீசிக்கொண்டிருப்பதை கண்டாள். அஸ்தமித்து அவ்வளவு நேரமாகியும் மைத்திலியும் தர்மாம்பாலும் டவுனிலிருந்து திரும்பி வரவில்லையாதலால் மிதிலா விலாசமே சந்தடியற்ற இருந்தது போல அவளுக்கு தோன்றியது. மனதிலே சட்டென்ன யோசனை தோன்றவே மாடிப்படிகள் மீது பூனை போல் மெல்ல நடந்து சென்று பங்களா வாயிலை அடைந்தாள்.